ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் கவிதாவோட வணக்கம். வியாழக்கிழமை இன்றைக்கி எங்கள் வீட்டில் வேலைக்கு போகிறவங்களுக்கு என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான், ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் லீவு இன்றைக்கி. வேலைக்கு போகிறவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்பவும் சொல்கிற மாதிரி தான் சோனா மசூரி ஒயிட் ரைஸ் தான் மத்தியானம் லஞ்சு அவங்களுக்கு. அப்புறம் என்ன குழம்புன்னு பார்த்தா குழம்பு வைக்கல. எனக்கு குட்டீஸுங்க வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு வேறு ஸ்பெஷலாக செய்யலைன்னு காலையிலே முடிவு எடுத்துட்டேன். அதனால் வேலைக்கு போகிறவங்களுக்கு மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பாடு. தயிர் தாளித்து வச்சுட்டேன், அவங்களுக்கு வேணுன்றவங்க எடுத்துக்கங்க அப்படி சொல்லிவிட்டு தயிர் தாளித்து வச்சுட்டேன். எப்படி சூப்பராக இருக்கா? தயிர் தாளிச்சிக்கிறது, கொத்தமல்லி, இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகா, கடுகு, சீரகம், உளுந்து எல்லாம் போட்டு பெருங்காயெல்லாம் போட்டு தாளித்து வச்சுட்டேன். அப்புறம் காய் என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல். வேலைக்கு அது சைட் டிஷ் ஃபார் கர்ட் ரைஸ்க்கு சைட் டிஷ் அதுதான் இன்றைக்கி. பார்த்துங்களா, சூப்பராக தான் எங்கள் மம்மி தான் செஞ்சாங்க இது. அப்புறம் மத்தியானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக டிஃபன் என்னன்னு சொல்ல மறந்துட்டேன். டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது, கால்சியம் நிறைந்தது. பெண்களுக்கு மட்டும் இல்லை, பல்லுக்கும் எல்லாருக்குமே பல்லுக்கு போன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்ல நாஷ்டா இது. ராத்திரி சப்பாத்திக்கு எங்கள் அம்மா தக்காளியும் கத்திரிக்காய் போட்டு பருப்பு போட்டு கடைஞ்சாங்க. அது மிச்சம் இருந்துச்சு, அப்படியே சூடு பண்ணி வச்சுட்டேன். இது கூட இன்னொரு சட்னியும் அரைச்சேன், ஆனால் அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நாஷ்டாக்கு இன்னொரு சட்னி அரைச்சோம், வீடியோ எடுக்க மறந்துட்டேன். கொஞ்சம் லேட்டாக அரைச்சாங்க, அது மறந்துட்டேன். என்ன நாஷ்டான்னு பார்த்தீங்கன்னா ராகி ரொட்டி. எங்கள் அக்கா வீட்டில் இருக்கிறாளா, நீ இந்த வேலையை செய்யினா அவகிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம். ராகி ரொட்டி, சட்னி, உத்தினா உளுத்தம்பருப்பு சட்னி. அப்புறம் மத்தியானம் குட்டீஸ் எல்லாம் வீட்டில் இருப்பாங்களே, அதனால் குட்டீஸுங்களுக்கு சுட சுட எதனா செஞ்சு போடலாம் திடீர்னு நினச்சேன். சரின்னு கொஞ்சமாக சிக்கன் வாங்கி அவங்களுக்கு மொத்தையாக ஃப்ரை பண்ணி வச்சுட்டு போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்கன்னுட்டுன்னு. எனக்கு வெளியே போகிறவங்க எங்கே வேணாலும் சாப்பிடுவாங்க, குட்டீஸுங்கெல்லாம் நம்மள தான் நம்பின்னு இருப்பாங்க. அதனால் குட்டீஸுங்களுக்காக சிக்கன் வாங்கி ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். இதுதான் இன்றைக்கி வியாழக்கிழமை எங்கள் வீட்டில் சமையல். நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டேன்னு முடிஞ்சால் கவிதாவுக்கு ஒரு கமெண்ட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.